அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களும் சகோதரிகளும் எல்லாரும் அல்லாவின் அருளாலும் பாதுகாப்பாலும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் மிகவும் முக்கியமானதும் பலரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுமான ஒரு அழகான அமல் பற்றி ஆகும். இந்த அமலை வெள்ளிக்கிழமை செய்யும்போது அல்லாஹ் தஆலா தனது அடியார்களுக்கு அருளையும் பரக்கத்தையும் வழங்குவான் என்று பல பெரிய உலமாக்கள் கூறியுள்ளனர். வாழ்க்கையில் வறுமை, கஷ்டம், கடன் சுமை, மனக்குழப்பம் போன்ற பல சோதனைகள் மனிதனை சுற்றி நிற்கும். ஆனால் அல்லாஹ்வை நினைத்து அவனை நாடி செய்யப்படும் சிறிய அமல்கள் கூட பெரிய மாற்றத்தை தரும். அதில் ஒன்று தான் இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த எளிய ஆனால் மகத்துவமிக்க அமல். வெள்ளிக்கிழமை என்பது இஸ்லாமில் மிகவும் பெருமை வாய்ந்த நாள். அந்த நாளில் செய்யப்படும் நற்காரியங்களுக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை அளிக்கிறான். குறிப்பாக ஜும்மா தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வை நினைத்து செய்யப்படும் திக்ர் மற்றும் துஆக்கள் மனிதனின் வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகரிக்கச் செய்கின்றன. எனவே இந்த அமலை செய்யும் நேரமும் மிகவும் முக்கியமானது. ஆண்கள் ஜும்மா தொழுகையை நிறைவு செய்த பிறகு பள்ளிவாசலிலேயே அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த அமலை செய்யலாம். பெண்கள் ஜும்மா தொழுகைக்கு பதிலாக லுஹர் தொழுகையை வீட்டில் நிறைவு செய்த பிறகு அமைதியான இடத்தில் அமர்ந்து இந்த அமலை செய்யலாம். இந்த அமலை செய்யும் போது மிகவும் அமைதியாகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். யாரிடமும் பேசாமல் மனதை அல்லாவின் நினைவில் வைத்து கொண்டு செய்ய வேண்டும். சுற்றிலும் மக்கள் இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் மனதில் முழு கவனம் அல்லாவின் நினைவில் இருக்க வேண்டும். இந்த அமலின் முதல் பகுதி என்னவென்றால் நீங்கள் 100 முறை சூரத்துல் இக்லாஸ் ஓத வேண்டும். قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. இந்த சூரா அல்லாவின் ஒருமைப்பாட்டை எடுத்துக்காட்டும் மிகப்பெரிய சூரா. இதை மனமாற ஓதும்போது அல்லாவின் அருள் மனிதனின் வாழ்க்கையில் பெருகும். 100 முறை இதை ஓதிய பிறகு அடுத்ததாக தாரூத் இப்ராஹிம் 100 முறை ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் தாரூத் ஓதுவது மிகப்பெரிய நன்மையை தரும் அமல்களில் ஒன்றாகும். ஒருவன் நபி மீது தாரூத் ஓதினால் அல்லாஹ் அவன் மேல் 10 மடங்கு அருள் புரிவான் என்று ஹதீஸ்களில் வருகிறது. இதை 100 முறை ஓதிய பிறகு இந்த அழகான துஆவை 70 முறை ஓத வேண்டும். اللهم أكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. اللهم أكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. இந்த துஆவின் பொருள் மிகவும் அழகானது. யா அல்லாஹ், நீ கொடுத்த ஹலால் வழிகளில் எனக்கு போதுமானதை அளித்து ஹராம் வழிகளில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக. மேலும் உன் அருளால் உன்னை தவிர வேறு யாரிடமும் தேவையில்லாதவனாக என்னை ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடம் நாம் வேண்டுகிறோம். இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்துக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துஆவாகும். இந்த துஆவை 70 முறை ஓதிய பிறகு இரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடம் மனமார துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னை செல்வந்தராக ஆக்கிவிடு. யா அல்லாஹ், நான் எப்போதும் கொடுக்கும் நிலையில் இருக்கச் செய். யாரிடமும் தேவைப்படாதவனாக என்னை ஆக்கிவிடு. உன் அருளால் என் வாழ்க்கையில் பரக்கத்தையும் நலனையும் அழி என்று வேண்ட வேண்டும். இந்த அமலை தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும். அதாவது தொடர்ந்து 7 ஜும்மாக்கள் இந்த அமலை தவறாமல் செய்ய வேண்டும். அதற்கு பிறகும் விரும்பினால் தொடர்ந்து செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை உண்மையான நம்பிக்கையுடன் செய்து வந்தால் அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்க்கையில் பரக்கத்தையும் செல்வ வளத்தையும் வழங்குவான். வறுமை, கடன், மனக்கஷ்டம் போன்றவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று பலர் அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் எல்லா நன்மையும் அல்லாவின் அனுமதியால் தான் கிடைக்கும். எனவே இந்த அமலை செய்யும்போது முழு நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை நாட வேண்டும். அல்லாஹ் ஒருவனை நினைத்து அவனை நாடினால் அவனை கைவிட மாட்டான். அன்புடையவர்களே, இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். இன்னும் இதுபோன்ற இஸ்லாமிய பயனுள்ள வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் ஹலால் ரிஸ்க் வழங்கி பரக்கத்துடன் வாழும் வாழ்க்கையை அருள்வானாக.